Hi friends, welcome to our channel How to Finally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் TMB பேங்க்ல ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது இனிமே ரொம்பவே சுலபம். அதற்கு நீங்க பேங்க்குக்கு தான் போய் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு உண்டான கரண்ட் அக்கௌண்ட்டை TMBல ஆன்லைன்லயே நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி, எந்த லிங்க்ல போய் பண்றது, அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்துருவோம். இதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் TMB அஃபிஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இங்கே அந்த பேஜ் வந்த உடனே உங்களுக்கு இப்படி வந்திருக்கு ஷோ பண்ணுவாங்க. ஓப்பன் யுவர் கரண்ட் அக்கௌண்ட் ஃப்ரம் எனிவேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 100% ஆன்லைன், நோ பிரான்ச் விசிட், வீடியோ KYC அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதில் ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் இன் 6 சிம்பிள் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேனும் ஆதாரம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும். மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபை யுவர் பிஸ்னஸ் ப்ரூஃப். உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரூஃபை நீங்கள் தேர்ட் ஸ்டேஜில் வெரிஃபை பண்ணணும். அதற்கடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலை ஃபோர்த் ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்கணும். அதற்கப்புறம் உங்களுக்கு உண்டான அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபண்டிங் பண்ணணும், அமௌண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய KYCயை வீடியோ கால் மூலம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் நியூ அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அக்கௌண்ட் ஓப்பனிங், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆதார், பேன் கம்பல்சரி. பிஸ்னஸ் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா GST ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், உத்தியம் சர்டிஃபிகேட், IEC சர்டிஃபிகேட், ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்டிஃபிகேட், மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதில் இண்டிவிஜுவலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எனி ஒன் இஸ் மேண்டேட்ரி சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்க்கு 2 மேண்டேட்ரி, 2 ப்ரூஃப் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லோருமே இந்த GST உத்தியம் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே பாருங்க, ஐ ஹியர் பை அக்செப்ட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்திருக்கும். அதை நீங்க படிச்சு பார்த்துட்டு அக்செப்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஒன்ஸ் அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இவங்க TMBல ஒரு 3 ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல கொடுத்துருக்கிறது TMB ஜெனரல் கரண்ட் அக்கௌண்ட், TMB சூப்பர் ஃபிளெக்ஸி கரண்ட் அக்கௌண்ட், TMB அகரம் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. நீங்க சின்ன கடை தான் வச்சிருக்கீங்க, ஸ்மால் ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸ் அல்லது ஸ்ட்ரீட் வெண்டர், பியூட்டி பார்லர்ஸ் அல்லது சிறு தொழில், சிறு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த TMB அகரம் கரண்ட் அக்கௌண்டே உங்களுக்கு போதுமானது. அதனால இந்த ஸ்கீமை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கோம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க இண்டிவிஜுவல் உங்களுடைய தனி நேம்ல நீங்க ஓபன் பண்ணணுமா, அல்லது நீங்க கடை, ஒரு ஸ்டோர், ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த கடைக்கு ஒரு பெயர் வச்சிருப்பீங்க, அந்த பெயர்ல ஓபன் பண்ணி அதற்கு நீங்க தான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருந்தீங்க அப்படின்னா அந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கொடுக்கணும். இல்ல என்னுடைய தனிநபர் என் பேர்லயே ஒரு அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய KYC வெரிஃபிகேஷன் பேஜ் வந்திருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்கீம் அகரம் ஸ்கீம், அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல் நம்ம கொடுத்துருக்கோம், மேலே காட்டுது பாருங்க. இந்த KYC வெரிஃபிகேஷனில் மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அதை கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கொடுத்து ஜென்ரேட் OTP அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அந்த GST சர்டிஃபிகேட் மற்றும் உங்களுடைய உத்தியம் சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணி அதனுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டீடைல்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீடைல் நீங்க ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீடைல்ஸ், உங்களுடைய இன்கம் எவ்வளோ, அந்த அதர் டீடைல்ஸ் தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்த ஸ்டேஜ்ல உங்களுடைய ஃபண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். ஃபண்டிங் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க பண்ணணும். ஒன்ஸ் நீங்க அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ KYC அந்த ப்ராசஸ்க்கும் வந்துடும். வீடியோ KYC அப்படின்னா என்னன்னா, TMB சைட்ல இருந்து வீடியோ மூலமா உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. KYC எல்லாம் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீ ஸ்டேட்டஸ்ல இருந்து ஓப்பன் ஸ்டேட்டஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி தாங்க TMBல நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஆன்லைன்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்குண்டான ஃபுல் ப்ரொசீஜர் அண்ட் மற்றும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற இது எல்லாமே நாம பார்த்தாச்சு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க இந்த குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.